வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு வந்து அரேபியன் டெசர்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ பால் காயிற வரைக்கும் நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண இந்த ஓரத்தெல்லாம் பிரெட் கிரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ப்ரெட்டுக்கும் ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு பவுலில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் இதை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம இதை லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா ஜீனி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதே 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜீனி கூட சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கண்டென்ஸ் மில்க் வந்து பாலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்து இப்போ மீடியம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து ஊற்றினோடனே நல்லா திக்காயிரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூனு இதில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ் மில்க்கு. நம்ம ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இந்த பிரெட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பாடெலாம் பேக் பண்ணுற அலுமினியம் பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி வாங்கி கூட செஞ்சுக்கலாம், இல்லாட்டினா தட்டு கிண்ணம் எதுலையாவது கூட வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை நம்ம இதில் இப்படி வச்சுக்கலாம். இந்த ஒரு இதில் நான் வீட் பிரெட் வச்சு செய்கிறேன். மைதா பிரெட் பிடிக்காதவங்க வீட் பிரெட் கூட வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மில்கை நம்ம மேலே ஊற்றிக்கலாம். இந்த பிரெட்டு மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க.
இப்போ நம்ம வீட் பிரெட்லையும் நம்ம மேலே ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலேயும் இன்னொரு பிரெட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ மேலே ஒரு ப்ரெட்டுகள்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். திரும்ப நம்ம இந்த கஸ்டர்ட் மில்கை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. நம்ம கலந்து வச்ச இந்த ஃப்ரெஷ் க்ரீமு இதை வந்து நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் இதை ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம். இது மேலே நம்ம நட்ஸு தூவிக்கலாம். நான் பாதாம் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். இதில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். நட்ஸ் நம்ம வந்து எல்லாத்துலேயும் தூவி விட்டுட்டோம். நான் வந்து இந்த ரோஸ் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அப்படியே கசக்கிட்டு மேலே தூவி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னைக்கு கம்மியான செலவில் வீட்டிலையேவும் அரேபியன் டெசர்ட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.